தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு இந்த நிகழ்வுக்கு வருகிற பொழுது இன்னைக்கு காலையில் நான் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. 2016ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுடைய ஒலிம்பிக்ஸ் நடந்தது. சரியா? 2016ஆம் ஆண்டு 165 நாடுகள்ல இருந்து ஏறத்தாழ 6500 வீர வீராங்கனைகள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்தார்கள். அந்த நிகழ்வுக்கு இலங்கையிலிருந்தும் ஒரு குரூப் வந்திருந்தது. அப்ப அந்த நாட்டில இருந்த இலங்கையர்கள், நானும் அப்போது அந்த நாட்டில இருந்தேன், நாங்க போனோம் இலங்கை டீமை பாக்குறதுக்கு. அங்க ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகள். அவங்க அந்த நிகழ்வுல தங்க பதக்கம் எடுத்தாங்க, வெள்ளி பதக்கம் எடுத்தாங்க, வெண்கல பதக்கம் எடுத்தாங்க. சரி, வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் சிங்களம், தமிழ் மொழி பேசுகிற எல்லாரும் கலந்து வந்திருந்தாங்க. சரி, ஆனால் இவர்கள் இந்த வெற்றி வாகையோடு நாட்டுக்குள்ளே திரும்பி வருகிற பொழுது இந்த நாட்டிலே அவர்களுக்குரிய அந்த மதிப்பு, அந்த பெருமை கொடுக்கப்பட்டதை நான் பார்க்க இல்லை. ஏதோ ஒரு காலத்துல ஒரு ஒலிம்பிக்ல ஒரு வெண்கல பதக்கம் எடுத்த ஒரு ஆளைத்தான் நாங்க இன்று வரையும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தங்க பதக்கம் எடுத்த மாற்றுத்திறனாளிகளை இந்த நாடு கண்டு கொள்ள இல்லை. சரி, அதுதான் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கிற நிலை. ஆகவே நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த பரோட் அமைய உங்களுடைய திறமைகளை இனம் கண்டு உங்களுக்குரிய அந்தஸ்து, கௌரவத்தை கொடுத்து உங்களை சம மனிதர்களாக மதிப்பதை இட்டு நடத்துவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நாங்கள் எல்லோரும் சமமான மனிதர்கள். சரி, நீங்க மாற்றுத்திறனாளிகள், மற்றவர்கள் திறனாளிகள். அப்படி உண்மையான அங்கவீனம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஒரு பெரிய பொம்மை போட்டு அழிவை ஏற்படுத்தி விட்டு சொல்றாங்க நாங்க தான் பெரியார்கள். அதுதான் அங்கவீனம், அது திறமை இல்லை, அதுதான் அங்கவீனம். உங்கள்கிட்ட இருக்கிறது உண்மையான திறமை. சரி, ஆகவே இந்த திறமைகளை நீங்க வளர்த்துக் கொண்டு இன்னும் நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நீங்க இந்த விளையாட்டு மைதானத்துல காட்டுனது போல சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, திறமையோடு நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம்.